அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். புதினா செடி நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை செடி. இந்த புதினா செடியில் இருக்கக்கூடிய அற்புதமான மருத்துவ குணங்கள் என்ன? இந்த புதினா செடியை பயன்படுத்துவதன் மூலம் நமக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான பயன்கள் என்ன? இந்த கோடை காலத்தில் இந்த புதினா செடி மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய குளிர்ச்சி சம்பந்தமான நன்மைகள் என்ன? நமக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான நோய்களுக்கும் நமக்கு ஏற்படக்கூடிய மன அழுத்தத்துக்கும் இந்த புதினா செடி இலையை எவ்வாறு மருந்தாக மாற்றலாம்? நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. இந்த புதினா இலையை பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வீட்டில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய வாஸ்து ரீதியான மேலும் மருத்துவ ரீதியான பல்வேறு விதமான செடிகளை நம்ம வளர்ப்போம். அதுக்கு விதை தேவை. சில செடிகளுக்கு அப்படியே பத்தியம் போட்டாலே வளர்ந்துடும். அந்த வகையில் இந்த புதினா செடி என்பது கொஞ்சம் சிறப்பு வாய்ந்த செடி அப்படின்னே சொல்லலாம். இதனுடைய இலையை நம்ம பயன்படுத்திட்டு இந்த தண்டை அப்படியே நட்டு வைத்து தண்ணியை தெளித்து விட்டோம் அப்படின்னா நல்லா தளர்ந்து வளரக்கூடிய ஒரு தன்மை கொண்டது. மீண்டும் இதனுடைய இலையை நம்ம பறித்து பயன்படுத்திக்கலாம். இந்த புதினா செடியில் இருக்கக்கூடிய நறுமணம் நமக்கு ஏற்படக்கூடிய மன அழுத்தத்தை குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வண்டி ஓட்டிட்டு போகிறீங்க அப்படின்னா, அதுவும் குறிப்பாக நீண்ட நேரம் வண்டி ஓட்டக்கூடிய லாரி, பஸ், கார் இது போல் டிரைவர்கள் விரக்தி, பதற்றம், சோர்வு, தூக்கம் வராமல் இருப்பதற்கு ஒரு சிலர் மல்லிப்பூவை தொங்க விடுவாங்க இல்லையா? அதே போல் இந்த புதினா இலையும் நீங்கள் தொங்க விட்டீங்க அப்படின்னா அதிலிருந்து வரக்கூடிய நறுமணம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய விரக்தி, பதட்டம், சோர்வை இதை குறைத்து உற்சாகத்தை கொடுக்கும் அப்படின்றாங்க. இதனால இரவு நேரங்களில் கவனக்குறைவாக ஏற்படக்கூடிய விபத்துகள் பெரும்பாலும் குறைக்கப்படும். புதினா இலையை நீங்கள் சமையலுக்கு கீரையாக பயன்படுத்தலாம், சட்னியாக பயன்படுத்தலாம். அந்தளவுக்கு சுவை தரக்கூடியது. புதினா இலையை வெயில் படாமல் நிழலே காய வைத்து அதுக்கப்புறம் பொடி செய்து புதினா ரைஸ் கூட நீங்கள் செய்யலாம். பல்வேறு வகையில் உணவு ரீதியாக நமக்கு பெரும் சுவையையும் அற்புதமான உணவும் கொடுக்குது. இந்த புதினா இலையில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நமக்கு ஏற்படக்கூடிய அஜீரண கோளாறு, வாந்தி, குமட்டல், பசியின்மை, செரிமான பிரச்சனை இதுபோல் குடல் சம்பந்தமாக இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை குணப்படுத்தக்கூடிய வல்லமை, மருத்துவ குணம் இந்த புதினா இலைக்கு உண்டு. நீங்கள் தொடர்ந்து இந்த புதினா இலையை உணவில் சேர்த்துட்டு வரீங்க அல்லது புதினா தண்ணீரை குடிக்கிறீங்க, புதினா டீயை குடிக்கிறீங்க அப்படின்னா நமக்கு ஏற்படக்கூடிய குடல் சம்பந்தமான பிரச்சனைகளை பரிபூர்ணமாக இது குணமாக்கும். நீங்கள் வெறும் பச்சை இலையாகவே சமைக்காமலையோ அல்லது வேக வைக்காமலையோ அரைக்காமலே இந்த புதினா இலையை பச்சையாக நீங்கள் அப்படியே சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு வாயில் துர்நாற்றம் ஏற்படும். பக்கத்தில் உட்காந்து பேசவே முடியாது. அதுபோல் வாய் துர்நாற்றம் பிரச்சனை பரிபூர்ணமாக சரியாகும் அப்படின்றாங்க. நம்ம வாய் நல்லா நறுமணமாக இருக்கும். மேலும் பச்சையாக நீங்கள் புதினா இலையை துர்நாற்றத்துக்காக சாப்பிட்டாலுமே பல்லில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஈருக்கு வலிமையும் பல்லுக்கு உறுதியும் இது கொடுக்குது. மேலும் சளி பிரச்சனையால் கஷ்டப்படுறவங்க, கப பிரச்சனையால் கஷ்டப்படுறவங்க பச்சையாகவே இந்த புதினா இலையை சாப்பிடுவதன் மூலம் இதுபோல் பிரச்சனைகள் இருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இரவு நேரங்களில் தூக்கம் வராமல் நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சி சிந்திச்சுட்டே இருப்போம். இது பேர் ஓவர் திங்கிங் சொல்லுவாங்க. இதனால் நமக்கு தூக்கமே வராது. இதுபோல் தூக்கமின்மையால் சிரமப்படக்கூடிய நபர்களும் ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த புதினா இலை சிறப்பான ஒரு மருந்தாக பயன்படுது. நீங்கள் தொடர்ந்து இந்த புதினா இலையுடைய நறுமணத்தை நுகர்ந்தாலும் சரி, புதினா இலை சம்பந்தமான உணவுப் பொருட்களை சாப்பிட்டாலும் சரி, உங்களுக்கு ஏற்படக்கூடிய தூக்கமின்மை சரியாகும், மன அழுத்தம் நீங்கும், நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய சவாலான விஷயங்களை அற்புதமாக சமாளித்து வெற்றி அடைவீங்க. மேலும் ஒரு சிலருக்கு முகத்தில் முகப்பரு ஏற்படும். அது பருவ காலத்தில் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். இந்த முகப்பருவை குணப்படுத்தக்கூடிய வல்லமை இந்த புதினா செடிக்கு உண்டு. மேலும் தோலில் ஏற்படக்கூடிய சில அலர்ஜி அதை குணப்படுத்தக்கூடிய வல்லமையும் இந்த புதினா இலைக்கு உண்டு. மேலும் நீரிழிவு நோயால் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு ஆறாத புண்கள் இருக்கும். இது போல் ஆறாத புண்களுக்கு பல்வேறு விதமான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க இல்லையா? அதோடு சேர்ந்து இந்த புதினா இலை கொண்ட நீரையும் டீயும் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த ஆறாத புண்ணு கூட சீக்கிரம் குணமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அரிப்பு, சிரங்கு மற்றும் தேம்பல் கூட தோல் சம்பந்தமாக இருக்கக்கூடிய இது போல் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு புதினா இலையை நீங்கள் அரைத்தும் பூசலாம், உணவாக உட்கொள்ளலாம். அவ்வாறு செய்வதன் மூலம் சர்மம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்
சரியாகும். தோல் பார்க்க சும்மா பளபளப்பாக இருக்குங்க. இந்த புதினாவை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வரோம்னு வச்சுக்கலாம், நமக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வாமை சரியாகும். மற்றும் ஆஸ்துமா பிரச்சனை இருந்துச்சுன்னா, டஸ்ட்டு வந்தாலோ அவங்களால தும்பலை அடக்க முடியாது. சளி ஜலதோஷம் பிடிச்சாலும் அவங்களுக்கு தும்பல் வந்துகிட்டே இருக்கும். இதுபோல் ஆஸ்துமா இருக்கக்கூடிய நபர்கள், அதுவும் பனிக்காலத்தில் அவங்களால மூச்சே விட முடியாதுங்க. அந்தளவுக்கு கொடுமையானதான் இந்த ஆஸ்துமா. இதுபோல் ஆஸ்துமா பிரச்சனையால் கஷ்டப்படக்கூடிய நபர்கள் இந்த புதினா இலையை கொண்ட உணவையும் தேநீரையும் தண்ணீரும் கொடுப்பதன் மூலம் ஆஸ்துமா பிரச்சனை சரியாகும் அப்படின்னு சொல்லப்படுது. ஐபிஎஸ் என்று சொல்லக்கூடிய எரிச்சல் கொண்ட குடல் நோய் அறிகுறிகள், இது என்ன பண்ணும் அப்படின்னா, செரிமான பாதையில் கோளாறை ஏற்படுத்தும். வயிற்று வலி, வாய்வு, வீக்கம், இதுபோல் குடல் சம்பந்தமான பல்வேறு பிரச்சனைகள் ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுபோல் குடல் சம்பந்தமாக ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு இந்த புதினா சம்பந்தப்பட்ட உணவை சாப்பிடுவதன் மூலம் சிறந்த மருந்தாக செயல்படும். இந்த புதினா இலை இந்த அளவுக்கு மருத்துவ பலன்களும் நமக்கு மிகப்பெரிய நன்மையும் தருது அப்படின்னா, இந்த புதினா இலையில் என்னென்ன சத்துக்கள் இருக்கும் அப்படின்னா, வைட்டமின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏவும் சியும் நிறைந்திருக்கு. வைட்டமின் சி என்பது நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய ஒரு வைட்டமின். இந்த வைட்டமின் சி இருக்கும்போது அது சார்ந்த உணவில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன அலர்ஜிகள், சளி தொந்தரவுகள் அதெல்லாம் வராமல் இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் சீக்கிரமாக சின்ன சின்ன வியாதிகள் வரும். இது போல் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறவங்க அடிக்கடி இந்த புதினா இலையை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி சரியாகும். மேலும் இதில் நார் சத்து அதிகமாக இருக்குது. அதனால தான் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய செரிமான பிரச்சனை இது சரி பண்ணுது. 14 கிராம் இருக்கக்கூடிய ஒரு புதினா இலையில் 8 கிராம் ஃபைபர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இதில் அயன் சத்து இருக்குங்க. 8% இதில் அயன் சத்து இருக்கிறதால பெண்களுக்கு இந்த புதினா இலை ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, கர்ப்பமாக இருக்கும் போதும் சரி, மாதவிடாய் காலத்திலும் சரி, பெண்களுக்கு இரத்த சோகை வராமல் இருக்கணும், ரத்தத்தில் அயன் அளவு குறையாமல் இருக்கணும். அதனால் புதினா இலை நீங்கள் அடிக்கடி எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேருதவியாக இருக்கும். நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய, எனர்ஜி தரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கலோரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு விஷயம் இந்த புதினாவில் 5 கிராம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வெறும் 14 கிராம் புதினாவிலே 5 கிராம் கலோரி இருக்குது அப்படின்னா, ஒரு கட்டு புதினா இலையை நீங்கள் வாங்கி சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். மேலும் இதில் பொட்டாசியம், கால்சியம் இதுபோல் சத்துக்களும் துத்தநாகங்களும் நிறைந்திருக்கு. மேலும் இதில் ஆன்டிவைரல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது, ஆன்டி மைக்ரோபியல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. மேலும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளாகவும் இது செயல்படுது. இந்த அளவுக்கு சத்து பொருட்கள் இருப்பதால் இது நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட ஒரு இலையாக, தாவரமாக காணப்படுது. எல்லாத்துக்கும் மேலாக இந்த கோடை காலத்தில் குளிர்ச்சி சம்பந்தமான உணவுகள் நம்ம அடிக்கடி அதிகமாக தினமும் நம்ம எடுத்துக்கணும். இந்த புதினா இலை பார்த்திங்கன்னா அதிகமான குளிர்ச்சி தரக்கூடிய வல்லமை கொண்டது. உடலுக்கு தேவையான குளிர்ச்சியை நம்ம தண்ணீர் மூலம் எடுத்துக்கலாம், இல்லை நீர் சத்து அதிகம் கொண்ட உணவுப் பொருட்கள் மூலம் எடுத்துக்கலாம். அந்த வகையில் இந்த புதினா இலையை நீங்கள் தண்ணியில் போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா இதுதான் புதினா நீர் அப்படின்னு சொல்லுவாங்க. தண்ணியை கொதிக்க விட்டு கொதிக்கிற நேரத்தில் தேவையான அளவு புதினா நீர் அதில் போட்டு 3 அல்லது 4 நிமிடம் நீங்கள் கொதிக்க வச்சிங்க அப்படின்னா அதுதான் புதினா தண்ணீர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புதினா நீரை நீங்கள் தினமும் பருகி வந்தீங்க அப்படின்னா கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய வெப்பம் சம்பந்தமான நோய்கள் குறையும். மேலும் புதினா மூலம் கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான மருத்துவ பயன்களும் நமக்கு ஏற்படும். மேலும் புதினா இலை கொண்டு உருவாக்கக்கூடிய டீ, தேநீர் இது சாப்பிடுவதன் மூலமாகவும் நமக்கு புதினா மூலம் கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான சக்திகளும் கிடைக்கும். ஒரு பாத்திரத்தில் டீக்கு தேவையான அளவு 2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்கிற சமயத்தில் தேவையான அளவு புதினா இலையை போட்டு 2 டீஸ்பூன் சர்க்கரை போட்டு நல்லா தொழுவுங்க. அந்த தண்ணீர் லைட் க்ரீன் கலராக வர வரைக்கும் நாம் அடுப்பை ஆஃப் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் லைட் க்ரீனாக வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணி குடித்தோம் அப்படின்னா இதுதான் புதினா தேநீர். இதில் நீங்கள் தேவையான அளவு டீ தூளும் போட்டுக்கலாம், பாலும் போட்டுக்கலாம். ஒரு சிலர்லாம் இதை டீ தூள் மற்றும் பால் சேர்க்காமல் அப்படியே பருகுவாங்க. இவ்வாறு சாப்பிடுவதன் மூலமும் புதினா மூலம் கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான சத்துக்களும் நமக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான நோய்களுக்கு சிறந்த மருந்தாகவும் நமக்கு பயன்படும். நீங்கள் புதினா தண்ணீர் தயார் செய்வதாக இருந்தாலும், டீ தயார் செய்வதாக இருந்தாலும் புதினா இலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பயன்படுத்துங்க. இந்த கோடை காலத்தில் வெப்பம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிக வெப்பத்தால் ஏற்படக்கூடிய நோய்கள் இருந்து நம்ம விடுபடுவதற்கு இயற்கையான முறையில், நம்மளுடைய பாரம்பரிய ஆயுர்வேதிக் முறையில் வெற்றிவேர் கொண்டு எவ்வாறு செய்யலாம், புதினா கொண்டு எவ்வாறு செய்யலாம், இதுபோல் பல்வேறு மூலிகைகளை பற்றி இந்த சேனலில் வீடியோ தொடர்ந்து போட போகிறோம். அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.